இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்னா ஆக்ஷன் காமெடி கலந்த ஒரு தரமான படத்தை தான் ரிவ்யூஸ் பண்ண போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தேவையில்லாமல் பேசாமல் மூவி ரிவ்யூக்குள்ளே போகலாம். இங்கே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்காரு. இவர் பேர் டெடி. இவர் மார்க்கெட்டிங் பண்ணுறாரு. இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு ஜிம்முக்கு மார்க்கெட்டிங் பண்ணி தராரு. அதுக்காக இப்போ வீடியோ ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம தலைவனை பற்றி சொல்லணும்னா எதை எடுத்தாலும் சொதப்பல். அவர் நேரமாக என்னன்னு தெரில இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்காரு. இதுவும் சொதப்பல் தான். அப்புறம் அடுத்த சீனில் டிப்டாப்பாக ரெஸ்ட் பண்ணிட்டு பர்ஃபெக்டாக ஒரு நடந்து போகிறாரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கில்லர். இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, நீங்கள் அமௌண்ட் கொடுத்துட்டு என்ன வேலை சொன்னாலும் செய்வார். காசுக்காக கொலை பண்ணக்கூடிய ஆண்டு. ஒரு சட்டத்தை உண்மையை வாங்க முடியல, அதனால வந்து இவரை கூப்பிட்ருக்காங்க. இவர் நேராக போய் இவர் ஸ்டைலில் விசாரித்து உண்மையை கேட்டோடனே அவர் பேசிலேயே பயந்துட்டு உண்மையை சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த வேலையை சக்ஸஸ் அப்படின்னு முடிச்சுட்டு அந்த இடத்துல கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த சைடில் நம்ம ஹீரோவும் அவங்க ஒய்ஃபையும் கட்டுறாங்க. அவங்க ஒய்ஃபு பர்த்டே, அதனால் வந்து இவங்களுக்கும் இதனால் குழந்தை இல்லை, அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற விதமாகவும் அப்புறம் இவங்க ஹனிமூன் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ரெண்டுக்கும் சேர்த்து ஹோட்டலில் புக் பண்ணுறாரு. அதை எடுத்து அவர் ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸாக கட்டுறாரு. ஆனால் இவர் நேரமாக என்னன்னு தெரில, இதுலேயும் பிரிண்ட்டு சரியாக விழுகலை. சரின்னு சொல்லிட்டு அவர் ஒர்க் பண்ணுற ஜிம்முக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அவரோட பாஸுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, நான் இவ்வளோ கார்டெலாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் நான் கான்டாக்ட் பாக்ஸிங் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சி அதை விளம்பரப்படுத்தியிருக்கேன், கண்டிப்பாக நல்ல மாதிரியே நம்ம ஜிம்மு வரும் அப்படின்ட்டாரு. அதுக்கு முதல்ல நீ நம்ம கடையோட ஃபோன் நம்பரையோ இல்லை அட்ரஸையோ போட்டிருக்கணும், எதுவுமே போடாமல் எப்படா வருவாங்க அப்படின்ட்டாரு. நம்ம தலைவன் பாவம் அதை யோசிக்கல போல். அதுக்கப்புறம் அவரோட நான் கான்டாக்ட் பாக்ஸிங் அப்படின்ற அந்த ஐடியாவை தூக்கி குப்பை தொட்டில் போட்டு போகிறாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சோகமாக மறுபடியும் வீட்டுக்கு வராரு. அடுத்த சீனில் இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு போனால் நம்ம ஹீரோ வீட்டில் போய் கூலாக சமைச்சு சாப்பிட்டுருக்காரு. அப்போ ஒரு கால் வருது, அடுத்த ப்ராஜெக்ட்னு சொல்லி. சரின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்காக கிளம்புறாரு. அந்த இடத்துட்டு டெடி ஹீரோவும் அவரோட ஒய்ஃபும் ஜாலியாக ஹனிமூன் அவங்களும் கிளம்புறாங்க. டெடி ஹீரோ வந்து அந்த அட்ரஸில் கொண்டு வந்து ஹீரோயினை ட்ராப் பண்ணிவிட்டு அவர் திங்ஸ் வாங்குறதுக்காக மறுபடியும் ஊருக்குள்ள போகிறாரு. அது ஒரு ரெசிடென்சி மாதிரி வெளியே தள்ளி இருக்குது. பொருளாக வாங்கிட்டு திரும்பி வர இருட்டாயிடுது. எடுத்து பார்க்குறாரு. சரி ஓகே, இதுவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த நம்பரை கண்டுபிடிச்சி ரூம்குள்ளே போகிறாரு. அந்த ஹோட்டல் கதவை திறக்கிறாரு. திறந்தோடனே ஒருத்தன் வெறப்பாக வாசலை நின்றுட்டு, வாங்க நீங்கள் வருவீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணுறான். இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளை வெல்கம் பண்ணுறது தான் இவன் இருக்கான் அப்படின்னு நினச்சி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் விதவிதமாக பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்றாரு. ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஆமாம்மா அப்படின்றாரு எல்லாத்துக்கும். அவர் நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த திங்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு, இதெல்லாம் இவர் டார்ச்சர் பண்ணுற ஒரு விதமாட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆக்சுவலாக அந்த வெல்கம் பண்ணுறவன் யார் அப்படின்னா, நம்ம கில்லர் ஹீரோவை எதிர்பார்த்துட்டு இருந்தவன். அந்த நம்பர் மாதிரி போனதுனால இவர் இடம் மாதிரி வராரு. அது இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியல. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை எடுத்து அவங்க பாஸுக்கு அமுச்சு விட்றான். அங்கே இருந்த ஒரு அடியாள், வாங்க பேஸ்மெண்ட் போவோம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறான். பேஸ்மெண்ட்டில் என்ன இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு போய் பார்த்தா அங்கே ஒருத்தனை அடித்து தொங்க விட்ருக்கானு. இவனுக்கு தான் அந்த பாஸ் கொடுத்துருக்கீங்க சொல்ல மாட்டான்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணுவார்னு பார்க்க. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஆஹா, ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்குறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு அவன்கிட்ட போய் மிரட்டுற மாதிரி மிரட்டுறாரு சத்தமாக. அவன்கிட்ட சைலண்ட்டாக போயிட்டு, நீ உனக்கு உண்மையை சொல்லிடு, இவனு சொல்கிற ஆள் நான் இல்லை, ஆனால் இவனுக்கு சொல்கிற மாதிரி என்னை பண்ண வச்சிடாத அப்படின்றானுங்க. கப்பா நான் அவன் கண்ணை நோண்டி எடுக்க அப்படின்றான் பின்னாடி வரேன். சரின்னு சொல்லிட்டு பேசி எப்படி உண்மையை வாங்கிடுறாரு அவர். ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவனை போட்டு தெளிடலாம் அப்படின்னு கண்ணு எடுக்கிறான். இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் ஒரு உயிரை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸாக போட்டு தந்துட்டாரு. அட்வைஸ் போட்டுட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த இடத்துக்கு FBI ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துடுறாங்க. இப்போ என்ன விஷயம்னா, நம்மளோட கில்லரை பிடிச்சி இந்த மிஷனை தடுக்கிறது தான் FBIயோட வேலை. இது தெரியாமல் இவர் தப்பாக வந்ததுனால இவர் இந்த மிஷனில் சிக்கிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு FBI ஆஃபீஸர் இவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அங்கேருந்து ரெண்டு பேரையும் கொண்டுட்டு இவரை என்கொயரி பண்ணிகிட்ருக்காங்க. இவர் சொல்கிறாரு, நீங்கள் தேடுற ஆள் கண்டிப்பாக நான் கிடையாது, என்னை எதுக்கு பிடிச்சிட்டு வந்து ஆட்சர் பண்ணுறீங்க, என்னை விடுங்க, ஒய்ஃபோட ஹனிமூன் போகணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் இல்லைன்னு தெரியும், உங்களோட ஃபோட்டோ தான் ஒருத்தர் எடுத்து அனுப்பியிருக்கான், ஸோ நீங்கள் தான் இப்போதைக்கு அந்த கில்லர், வேறு வழி இல்லை, நீங்கள் தான் கில்லராக நடிச்சாகணும், நீங்கள் நடிச்சுட்டு அவனை போய் பேசிகிட்டு இருங்க, நாங்கள் வந்து பின்னாடி அரெஸ்ட் பண்ணி இந்த மிஷனை முடிச்சிடலாம், நீங்கள் அதுக்கப்புறம் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் மனசே இல்லை, சரின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறாரு. நம்ம கில்லர் ஹீரோ போலீஸ் மாதிரி பேட்ச் எடுத்து போட்டுக்கிட்டு அங்கே போய் பார்க்குறாரு. அவர் இவர் ஹோட்டல் ரூம் புக் பண்ண அந்த ஒரு ஜெராக்ஸோட போய்க்குது. அதில் டெடின்னு சொல்லி மெயில் ஐடி இருக்குது. அந்த மெயில் ஐடி எடுத்து பார்த்து அவங்களோட ஹேண்டிலர் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக அவங்களுக்கு தான் போகும். அவங்க தான் வந்து இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க. அவங்கள்ட்ட இந்த மாதிரி டெடின்னு சொல்லி மெயில் ஐடி இருக்குது, இதை ஹேக் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த சைடு என் பொண்டாட்டிட்டு போகலான்னா அவள் பேசி சாவடிச்சிருவாயா, எதன்னு பண்ணுங்க அப்படின்றது. அங்கேருந்து நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், அவங்கள பார்த்துட்டு ஒரு ஆஃபீஸரை நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். அதுக்கப்புறம் அவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ கடுப்பாகிறாரு. இவன் என்னை விட அழகாக இருக்கான், என் பொண்டாட்டி அது பேசி மனசை குழப்பி கரெக்ட் பண்ணிட்டான்னு என்ன பண்ணுறது அப்படின்றாரு. அப்படிலாம் ஒன்றும் ஆகாது சார், அதெல்லாம் பார்த்துப்பாரு அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம கில்லர் வந்து அந்த மெயில் ஐடியை போட்டு ஹேக் பண்ணி பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சி உள்ளே போனால் டெடி பாக்ஸிங் அந்த மாதிரி வீடியோ வந்துட்டுருக்கு. அந்த இடத்துல நம்ம கில்லர் நினைக்கிறாரு, இவன் வந்து பெரிய ப்ரொஃபஷனல் கில்லராக இருப்பான், அவனால் தான் இந்த மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி நடந்துக்க முடியும்
அவரோட இதில் நினச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் அவன் ஒய்ஃபை பார்த்துக்கிறதா சொன்ன அந்த FBI ஆஃபீஸர் போய் அவரோட ஒய்ஃபை பார்ட்டிக்கு அவங்க கேட்குற இடத்துக்குலாம் கூட்டு போய் காட்டுறான். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதனால் அவங்களும் எதுவும் கேட்கல அவங்க நம்ம ஹீரோவை. அதுக்கப்புறம் நைஸாக கால் பண்ணி என் பொண்டாட்டி விட்டு தள்ளி ஏறு அப்படின்னு சொல்லி மிரட்டாரு. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவும் சொல்லாமல் இருக்காரு. அடுத்த நாள் காலைல அவங்க மீட் பண்ண போகிறாங்க. அவங்க போயிட்டு ஒரு பாஸ்வேர்டு மாதிரி பழைய காலத்து போயம் தான் அவர் வந்து பாஸ்வேர்டை வச்சு வரான். அந்த நம்ம பழைய கில்லரு இவருக்கு அந்த போயம் சொல்லி கொடுக்குறாங்க. இவர் எதுவும் வளர்றாரு. சரி ஓகே நீ அப்பயும் செட் ஆக மாட்டேன்னு தெரியும், ஏதாவது பண்ணி அப்படின்ட்டு அவர் சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. இவரை மீட்டிங் நடத்துகிற இடத்துல இறக்கி விட்டு அவங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க அந்த 90s போயம் சொல்கிறாங்க. அவர் அதை பேசி கம்ப்ளீட் பண்ணணும். ஆனால் நம்ம டெடி ஹீரோவுக்கு அது தெரில. இல்லை நான் தான் அந்த கில்லர் அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. சரி இவனாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்றாங்க. எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறாரு. எங்கள் பாஸ் வந்து உங்களை மீட் பண்ண மாட்டார், நீங்கள் தான் அவளை வந்து மீட் பண்ணணும், பிளானில் சேஞ்ச் அப்படின்றாங்க. மிஷன் என்னென்னா நான் உங்களுக்கு வந்து பாஸ்கோடு சொல்லுவேன். அந்த ஸ்டார்டிங்கில் ஒருத்தன்ட்டு கறந்தாங்க இல்லை அந்த பாஸோட நான் அந்த பாஸ்கோடு சொல்லுவேன். உங்கள் பாஸை பார்த்து மீட் பண்ணி பேசினோடனே இந்த மிஷன் முடிஞ்சது அப்படின்ட்டாரு. இல்லை பிளானில் சின்ன சேஞ்ச், நீங்கள் தான் அவரை பார்க்க போகிறீங்க, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் கூப்பிட்டு போகிறாங்க. அவர் கிளம்புறான்னு தெரிஞ்சோன்னா FBI ஆஃபீஸர் அவர் பின்னாடி ஃபாலோ பண்ண வண்டி இருக்கிறாரு. பின்னாடி நம்ம கில்லர் வந்து பிடிச்சாரான். நீ அந்த வண்டியை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டாரு. ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காங்க. அந்த FBI ஆஃபீஸரை கண் பாயிண்டில் வச்சுக்கிட்டு நீ வண்டியை விட்டு கீழே குதிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அதனால் அவரும் வேறு வழி இல்லாமல் அந்த வண்டி விட்டு எதிரி குச்சி போயிடறாரு. இதனால் FBIயால் அவரை ட்ராக் பண்ண முடியாமல் போயிடுது. அடுத்த சீனில் நம்ம டெடி ஹீரோ ஒரு ஏர்போர்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் இவர் எனக்காக ஒரு ஏரோப்ளேனை புக் பண்ணுறதுக்கு கம்முன்னு எக்கனாமி கிளாஸில் ஒரு டிக்கெட்டை போட்டு கொடுத்தா நானே வந்திருப்பேன் அப்படின்ட்டாரு. அவங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறானுங்க. இவரை பிளைனில் எழுதி கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம தலைவனுக்கு சும்மாவே இருக்க முடியாது, ஏதாவது தொண்ண பேசணும் அப்படின்ற மாதிரி நினைப்பார். ஏதாவது பேசுங்கடா அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. எவனும் எதுவும் பேச மாட்டான். அவர் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரிஜினல் கில்லர் ஹீரோ வராரு. வந்துட்டு இங்கே யார் அந்த கில்லர் அப்படின்னு கேட்குறாங்க. இவர் தான் கில்லர் அப்படின்றான். பார்த்தியா பால் குடிக்கிற பாப்பா மாதிரி இருக்கான். இவன் வந்து ஒரிஜினல் கில்லரா? ஒரிஜினல் கில்லர் எப்படி இருப்பானோ அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் நீ யாருன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி கண்ணை காட்டி மிரட்டுறாங்க. அங்கேருந்து எல்லாரையும் அடித்து போடுறாரு இவர். 2 பேரும் பயனும் ஃபைட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம டெடி ஹீரோவை பிடிச்சி கடைசியாக அடின்னு அடிக்கிறாரு. எனக்குலாம் எதுவும் தெரியாது, இந்த மாதிரி எதர்ச்சியாக நடந்த விஷயந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரின்னு சொல்லி இவருக்கு அப்போ தான் உண்மை தெரிய வருது. நம்ம டெடி ஹீரோ இருந்த ஃபோனை வாங்கி ஃப்ளைட்லேருந்து வெளியே தூக்கி போட்டுறாரு. ஏன்னா FBI இவரை ட்ராக் பண்ணி கில்லரை பிடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றனால. அப்படியே பறந்து போய் ஒரு விவசாய நிலத்தில் அவர் லேண்ட் பண்ணுறாரு. பெட்ரோல் போகிற பைப்பை கட் பண்ணி விட்டுட்டு லைட் அங்கே ஒரு படு போட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து நம்ம டெடி ஹீரோ என்ன பொறுப்பே இல்லாமல் லைட் இங்கே போட்டு போகிற பார்த்தியா அப்படின்னு சொல்லி எடுக்கிறாரு. குனிஞ்சு எடுத்துகிட்டு அவரை பார்க்குறாரு. அவரை காணும். அதுக்கப்புறம் பயந்துட்டு அவரும் இங்கே போட்டு ஓடிறாரு. என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. ஓடி கொஞ்சம் தூரம் போனான்னு தெரியுது அந்த பிளைன் வெடித்து சேருது. ஒரு பிளைனே வெடிக்க வச்சுட்டல அப்படின்ட்டு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அடுத்த சீன் காட்டுறாங்க. மயாமி அப்படின்ற ஊரில் காட்டுறாங்க. இங்கே வந்து இவர் ஒரு கில்லர். இந்த மாதிரி ஊருக்கு ஒரு கில்லர் இருப்பாங்க போல். இவர் மயாமியில் இருக்க கில்லரு. அங்கேருந்து கோல்ஃப் கிரவுண்டு போகிறாரு. போயிட்டு அங்கே 2 பேர் இருக்கானுங்க. அவர் பேரை கேட்டோன்னே நீ தான் அதா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு 2 பேரையும் அடித்து அங்கேயே கொள்கிறாரு. கொன்று முடித்தோன்னே அவருக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்குவா அப்படின்னு சொல்லி மட்டும் கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லி கட் பண்ணி அடுத்த சீன் காட்டினா நம்ம கில்லர் டெடி ஹீரோ ரெடி பண்ணுறாரு. ஒரு கில்லர்னால் எப்படி இருக்கணும் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான கோட்டு அவர் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கி கொடுக்குறாரு. வாங்கி கொடுத்து ஃபோட்டோவை எடுத்து அவருக்கு ஃபேக் பாஸ்போர்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்காரு. போன இடத்துல நம்ம டெடி ஹீரோ குழந்தைத்தனமாகவே இருக்கார். அங்கே போய் ஒரு சிப்ஸ் பாக்கெட் எடுக்கிறாரு. இன்னும் இதெல்லாம் தேவைப்படாது அப்படின்ட்டாரு. நான் ஒன்றும் உனக்கு எடுக்கலை, எனக்கு எடுத்தேன், நான் சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டாரு. சரின்னு சொல்லிட்டு இவர் என்னவோ அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு ஒரு ஸ்கூட்டி கரெக்ட் பண்ணிடுறாரு. நம்ம கில்லரு ஸ்கூட்டியில் உட்காந்துட்டு நம்ம கில்லரை டெடி ஹீரோ கட்டி பிடிக்கிறாரு. ஒழுங்காக ஹேண்டில் இருக்குது அதை பிடியா, என்ன இது கட்டி பிடிக்கிற அப்படின்னு சொல்லி அவர் கடுப்பாகி திட்டுறாரு. சரின்னு சொல்லிட்டு இவரும் ஹேண்டில் பிடிச்சிக்கிறாரு. அந்த இடத்துட்டு கிளம்பி மிஷன் முடிக்க அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க. போகிற வழியில் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு, இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் நடக்கணும் அப்படின்ட்டு. இவர் விளையாட்டுத்தனமாகவே பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கடத்தில் கடுப்பாயிட்டு நீ ஒழுங்காக இதை தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மிரட்டுற மாதிரி பேசுகிறாரு. ஏன்னா நீயும் மிரட்டுற, FBIலேருந்து மிரட்டுறாங்க, எல்லாருமே என்னை மிரட்டினா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பாவமாக கேட்குறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவர் சரி நான் மிரட்டல ஓகேவா அப்படின்ற மாதிரி சின்ன குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. அந்த ஹோட்டல் ரூமுக்கு கூட்டு போய் விடுறாரு. சரின்னு சொல்லி ஹோட்டல் ரூமுக்குள்ளே போகிறாரு. போனால் அங்கே 4 பேரை கட்டி வச்சுட்டு இதில் யார் வந்து க்ரீன் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிட்டோம் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லி இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, பயங்கரமாக வேர்க்குது. எப்படியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் காதில் ஒரு ப்ளூடூத்தை செட் பண்ணி தான் அனுப்பியிருப்பார் நம்ம ஹீரோ. அந்த ப்ளூடூத் சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்னால் முடியாது போல் இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு பக்கத்தில் பேசுகிறாரு. ஒன்றும் இல்லை, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அவர் அதை லைட்டாக மோட்டிவேட் பண்ணிவிட்டு சரின்னு சொல்லி
இவர் வந்து இந்த மாதிரி பண்ணேன்னு ஒவ்வொன்றா சொல்கிறாரு. இவர் வேறப்பா திரும்பிட்டு டூல்ஸ் எல்லாம் எடுத்து போகிறாரு. அதுலேயே அவனுக்கு கொஞ்சம் பயப்படுறானுங்க. யாரா வேணுன்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்காரு. யாவனும் வாயை திறக்கலை. அதுக்கப்புறம் லைட்டாக கத்தி எடுத்து ஒருத்த கண்ணை கீறிடுறாரு. அதுவும் தெரியாமல் தான் பண்ணுறாரு. அதில் அவனுக்கு ரத்தம் வந்துடுது. அந்த ரத்தத்தை பார்த்தோன்னே பயங்கரமாக வாந்தி எடுத்துறாரு. ஒருத்த மேலே வாந்தி எடுத்துன்னு பார்த்தா திரும்பி இன்னொருத்த மேலேயும் வாந்தி எடுத்துறாரு. அந்த வேதனையெல்லாம் தாங்க முடியாத ஒருத்தன் நான் தான் ஏன் க்ரீனு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். மீதி இருக்க எல்லாரையும் கொல்லலாம் அப்படின்னு கண்ணு எடுக்கிறான். அங்கே இருக்கா நீங்கள் எது யாரையும் கொல்லக்கூடாது பாஸ் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. பேச அவர் காதில் இந்த ப்ளூடூத்தை பார்த்துட்டு யார் கூட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கண்ணை எடுத்து இவரை கொள்றதுக்கு ரெடியாக வரானுங்க. கடுப்பாயிரானுங்க. உடனே வந்து நம்ம கில்லர் ஹீரோ அங்கேருந்து எல்லாரையும் கொண்டுட்டு அந்த க்ரீன்றவனை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. எதுக்காக உன்னை வந்து தேடுறாங்கன்னு கேட்டவொடனே அவங்கக்கிட்ட ஒரு பாம் இருக்குது, அதை லான்ச் பண்ணோன்னா என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட் தேவைப்படும், ஸோ அதுக்காக தான் என்னை வந்து விடாமல் தேடுறாங்க அப்படின்னு சொல்லி உண்மையெல்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டால் நம்ம டெடி ஹீரோ நீ கெட்டவங்க பக்கம் போய் மிஷனை முடிக்கக்கூடாது, இவன்ட்டு தான் நம்மள்ட்ட உண்மையை தெரிஞ்சிருச்சுல்ல, இவன் பக்கம் இருக்க நியாயத்துக்காக நம்ம போராடணும் அப்படின்னு பேசுகிறாரு. சரி நீ கொஞ்சம் வெளியே இருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம கில்லர் ஹீரோ அமுச்சிட்டு இவர் வெளியே போகிறாரு. போனாலும் ஒரு சத்தம் என்னடான்னு பார்த்தா அவரோட விரலை தனியாக விட்டு எடுத்துகிட்டு வராரு. நம்ம டெடி சொல்கிறாரு நீ இந்த மாதிரிலாம் பண்ணோன்னு எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் உன்னோட சிப்ஸ் பாக்கிட்டேங்க அப்படின்ட்டாரு. அவர்கிட்ட வச்சுருக்காரு அந்த சிப்ஸ் பாக்கிட்ட. அதை எடுத்து அந்த விரலை போட்டு பத்திரமா அவர் வச்சுக்கிறாரு. வச்சுட்டு ஓகேன்னு சொல்லி 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. மயாமியில் இருந்த கில்லர் வந்துடுறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமான சண்டை ஆகுது. நடத்த சண்டையில் நம்ம டெடி ஹீரோ பட்டாக்ஸ்லேயே ஒரு புல்லட் போயிடுது. மயாமியிலேருந்து வந்த கில்லரை அடித்து மயக்கம் போட வச்சுட்டு இவங்க 2 பேரும் காயத்தை சரி பண்ணுறதுக்காக பாத்ரூம்குள்ளே போகிறாங்க. போயிட்டு 2 பேரும் காயத்தை சரி பண்ணிகிட்ருக்காரு. அவர் கில்லரு குழந்த மாதிரி அழுவாத அப்படின்னு சொல்கிறாரு. இவர் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வரான். இவங்க 2 பேரும் இருக்க பொசிஷனை பார்த்துட்டு அவன் எதுவுமே சொல்லாமல் கம்முன்னு போயிடுறான். சரின்னு சொல்லிட்டு இவருக்காக ரெடி பண்ண ஃபேக் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு ஃப்ளைட்டில் போகிறாங்க. அப்புறம் போகிற வழியில் அவங்க ஒய்ஃபு கால் பண்ணணும் அப்படின்ட்டாரு. கால் பண்ணி கேட்டதுக்கு ஈவினிங் நீ இந்த ஹோட்டலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவரும் மீட் பண்ண போகிறாரு. போன இடத்துல நம்ம ஹீரோட ஒய்ஃபுக்கு பழைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கும் நம்ம கில்லருக்கும் ஏதோ 2 பேருக்கும் செட் ஆகிற மாதிரி தெரியுது. 2 பேரும் ஜாலியாக பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நம்ம டெடியும் அவங்க ஒய்ஃபும் 2 பேரும் டான்ஸ் ஆட போகிறாங்க. நம்ம கில்லரும் ஒய்ஃபோட ஃப்ரெண்டும் 2 பேரும் டான்ஸ் ஆட போகிறாங்க. டான்ஸ் ஆட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ கரெக்டாக மயாமியில் இருந்த அந்த கில்லர் வரான். வந்தோடனே நம்ம டெடி ஹீரோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நாங்கள் பாத்ரூம் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில்லரை கூப்பிட்டு கிச்சனுக்குள்ளே கூப்பிட்டு போயிடுறாரு. உள்ளே போயிட்டு டெடி ஹீரோ பதட்டத்தோட சொல்கிறாரு யோ அந்த ஹோட்டலுக்கு வந்தோம் இங்கேயும் வந்துட்டாயா அப்படின்றாரு. நான் ஆடின டான்ஸ் அவளுக்கு பிடிச்சிருக்குமா, ஜாலியாக இருந்ததில்ல அப்படின்னு சொல்லி டான்ஸை பற்றி பேசிட்டு இருக்காரு. யோ நீ கில்லரை மூடுக்கு மாறியா ஃபஸ்ட்டு, அவன் இங்கே வந்துட்டாயா கொல்ல வராயா அப்படின்ட்டாரு. சொன்னோடனே டோர் ஓப்பன் ஆகி அவரும் வந்துடுறாரு. இங்கேயும் பயங்கரமாக சண்டை நடக்குது. ஒரு கட்டத்தில் அந்த விரலை அவர்கிட்ட இருந்து எடுத்துட்டு அந்த மயமையிலேருந்து வந்த கில்லரை கிளம்பிடுறான். வெளியே வராங்க இவங்களும். அவன் இந்த இடத்துல எஸ்கேப் ஆகி அந்த ப்ராஜெக்ட் முடிக்க கிளம்பிடுறான். சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. வந்தோடனே ஒரு போலீஸ்கார் இருக்குது. அந்த போலீஸ்கார் ஆட்டை போட சொல்கிறாரு. ஓ என்னாலாம் முடியாது, ஏற்கனவே என் மேலே பல பிரச்சனை இருக்குது அப்படின்றாரு. நீ ஒழுங்காக எடுக்கலாம் உன்னை கொன்றுண்டா அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் டெடி ஹீரோ அதை காரை ஓட்டுறாரு. இந்த காரை நான் எடுக்கிறேன், ஆனால் வந்து இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்னு டெடி ஹீரோ சொல்லிட்டு 2 பேரும் வேகமாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. போலீஸ்கார் காணாமல் போன விஷயம் எப்போயே தெரிய வருது. காரை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அடுத்த சீனில் ஹேண்ட்லர் அப்படின்ற ப்ராஜெக்ட் கொடுக்குறவங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பெரிய அமௌண்ட் வர போகிறதுனால மயாமி வச்சு இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு இந்த மொத்த அமௌண்ட்டையும் அடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறா. ஹேண்ட்லரும் மயாமி கில்லரும் 2 பேரும் சேர்ந்து அந்த விரலை கொண்டு வந்து கொடுத்துட்டு பேரம் பேசிகிட்டு இருக்கானுங்க காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்ட்டு அவனுங்களும் காசை கொடுக்குறான்னு ஒத்துக்கிட்டு அந்த வெப்பனை லான்ச் பண்ண ரெடி ஆகுறாங்க. ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம டெடி ஹீரோ உள்ள வந்துடுறாரு. நான் தான் நீங்கள் சொன்ன அந்த கில்லரு, ஸ்டார்டிங்லேருந்து இந்த ப்ராஜெக்ட் முடிச்சது நான் தான், இப்போ வந்து சம்மந்தமே இல்லாமல் யாரோ வச்சு முடிக்க போகிறீங்களான்னு கேட்காங்க. அதுக்கு இருந்துட்டு இவன் வந்து ஃபேக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஹேண்ட்லர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடியே நம்ம கில்லர் வராரு. இவன் தான் ஒரிஜினல் கில்லர் அப்படின்னு சொல்லி ஹேண்ட்லர் சொல்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஆகுது. உனக்கு தெரிஞ்சது அவ்வளோ தான், இவன் என் டிரைவரு அப்படின்றார் டெடி ஹீரோ. கில்லரும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆமாம் அப்படின்றாரு. அந்த ஹேண்ட்லர் என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம கில்லர் மாதிரி பதில் சொல்லி அதனால் வந்து நிரூபிக்க முடியாமல் போயிடுது. அதுக்கப்புறம் பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக FBI அந்த இடத்துக்குள்ளே வந்து எல்லாரையும் அடிச்சு போடுறாங்க. மயாமிலேருந்து வந்த கில்லர் வந்து ஹேண்ட்லரை தூக்கிட்டு அவன் கீழே எஸ்கேப் ஆகி போயிடுறான். நம்ம டெடியை வந்து FBI பிடிச்சிட்றாங்க. FBI முடிக்கலான்னு வந்த அந்த மிஷன் வந்து சக்ஸஸ் ஆயிடுது. அங்கே வச்சிருந்த காசை எடுத்துகிட்டு நம்ம கில்லர் எஸ்கேப் ஆயிடுறாரு. இந்த மாதிரி 3 பேரும் 3 பக்கமும் பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கில்லருக்கு கால் பண்ணி அந்த ஹேண்டில் கேட்குறா, மொத்தம் அமௌண்ட்டு இங்கே கொண்டு வந்து கொடுத்துரு என்கிட்ட அப்படின்னு சொல்லி. நான் தருவேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. நம்ம கில்லரை கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊரில் இருக்க மயாமியில் இருக்க கில்லர் ஃபஸ்ட் வந்தான் இல்லையா, அந்த மாதிரி எல்லா ஊரில் இருக்க கில்லருக்கும் ஒரு மெசேஜ் தட்டி விட்றான். அந்த மெசேஜ் மூலிமா நம்ம கில்லரை தேடி வராங்க கொல்றதுக்கு. FBI கூப்பிட்டு வந்து டெடியை அவர் வீட்டில் ட்ராப் பண்ணுறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா ஒய்ஃப் காணோம். மெசேஜ் மட்டும் வருது, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு மெசேஜை போட்டு ரிட்டன் ஓடிட்டு இருக்காரு. நம்ம மயாமியிலேருந்து வந்த கில்லரை
அடிச்சு கேட்கலாம் எங்கடா உன் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு. அவன் என் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஏதோ மீட் பண்ணோம் அந்த மாதிரி பேசணும், விடாமல் அடிச்சுட்டே இருக்கான் எங்கன்னு சொல்லுன்னு. அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த இடத்துல நம்ம கில்லர் வந்து காப்பாற்றுறாரு. சரின்னு கிளம்பலான்னு பார்க்கும்போது ஊர்லேருந்து வந்து பயங்கரமான ஃபைட்டே நடக்குது. அந்த ஃபைட்டெல்லாம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தா அவர் ஒர்க் பண்ண அந்த ஜிம்மு. அதுக்கப்புறம் கடைசியாக எல்லாரையும் ஒரு பக்கமாக வந்து அடித்து போட்டு லாஸ்ட்டாக வெளியே வராங்க. வந்தோடனே ஃபஸ்ட்டு அடித்து போட்ட மயாமி கில்லர் வந்து நம்ம ஹீரோ கன் ஷாட்டில் கொல்றது ரெடியாக இருக்கான். கொஞ்சம் கூட யோசிக்காமல் டெடி வந்து அவன் மூஞ்சிலேயே ஒன்று குத்தி நம்ம கில்லரை காப்பாற்றுறான். ஐயோ நீ என்னை காப்பாற்றிட்டியா அப்படின்ற எந்திரிச்சு, ஆமாம் நான் காப்பாற்றிட்டேன், ஆனால் கை பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு சொல்லி அவர் கத்துறாரு. கத்திட்டு சரி ஓகே இப்போயாவது கிளம்பலான்னு பார்க்குறாரு. அப்போ பார்த்தா கரெக்டாக அந்த ஹேண்ட்லர் வந்துட்டு மொத்த பணத்தையும் கொடுக்குற வரைக்கும் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு பெரிய கன்று எடுத்துகிட்டு வந்து மிரட்டுறா. அவர் ஓடுறாங்க எல்லா இடத்துக்கும் ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஃபேக்ட்ரியில் போய் நிற்கிறாங்க. நின்றுட்டு கன்ஷாட்டில் கேட்குறா இப்போ ஒழுங்காக கொடுத்து தான் ஆகணுன்ட்டு. அவர் சொல்கிறாரு இந்த என்னோடய காரில் தான் பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி பணத்தை கார் சாவி வந்து ஒரு ஓப்பன் இருக்கிற மாதிரி இடத்த தூக்கி போகிறாரு. இவங்க 2 பேரும் நின்றுருக்கிறது ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒரு ஃபர்னஸ் இருக்குது, அவங்க நின்றுருக்க இதுக்கு கீழே. அதுக்கப்புறம் நான் சொல்லும்போது அந்த லெவரை பிடிச்சி இழு அப்படின்னு டெடி ஹீரோட்ட சொல்கிறாரு கில்லரு. சரின்னு சொல்லி அவரும் பிடிச்சி இழுக்கிறாரு. இழுத்த உடனே சாவி எடுக்க வந்த ஹேண்டர் சுடுதண்ணீர் விழுந்து இறந்துடுறா. யோ என்னையும் கடைசியாக கொலை பண்ண வச்சிட்டல அப்படின்றார் டெய். 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த ஃபர்னஸ் ஹீட் ஆகி வெடிக்குது. 2 பேரும் வெளியே வந்து விழுறாங்க. அதுக்கப்புறம் சரி இப்போயாச்சும் உன் ஒய்ஃபை பார்க்கப்போ அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப பிடிச்ச காரோட கீ கொடுத்து அனுப்புகிறாரு. காருக்கு எதோ ஆச்சுன்னா உன்னை கொண்டுருவேன்னு சொல்லி தான் அனுப்புகிறாரு. அங்கே மறுபடியும் ஆளுங்க வராங்க. சரின்னு சொல்லி அவர் அந்த ஆளுங்களை அடித்து போட்டிருக்காரு. அந்த கேப்பில் இவர் கார் எடுத்துகிட்டு வேகமாக போகிறாரு. போனோடனே கரெக்டாக ட்ரெயின் வர டைம் ஆயிடுது, கேட்டெல்லாம் க்ளோஸ் ஆகிடுது. ரயில்வே ட்ராக் நடுவுலேயே காரை விட்டுட்டு நேராக ஒய்ஃபை பார்க்க போகிறாரு. போய் பார்த்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போன்னு ஒரு சவுண்டு வருது. என்னடான்னு பார்த்தா கார் பீஸ் ஆகிடுச்சு, சொக்குனர் ஆகிடுச்சு. அவர் ஒரு கீரல் கூட படக்கூடாதுன்னு சொன்னார். இவர் மொத்தமாக அந்த காரே அவங்க பண்ணிட்டாரு. பணமும் காற்றுல பறந்து போகுது, எல்லாமே செத்து. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கில்லர் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அவர் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு வர எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே செஃப்பாக இருந்து எல்லாருக்கும் பரிமாறாரு. அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த சைடு ஃபுல்லாக நான் கான்டாக்ட் பாக்ஸிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபேமஸ் பண்ணி அவரும் பெரிய ஆள் ஆகிறாரு. சரி ஓகே இதோட இந்த படம் முடியுது. நல்ல படம் பார்த்த ஃபீலில் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்னென்ன மூவி போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. The